நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிரடியான திருப்பு முனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பற்றி தான். ஏன்னா ஏற்கனவே டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் அமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் சரி, ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங்கும் 2 பேருமே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே ஜெயிலில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நேற்று மாலை நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போயிருக்காங்க. அவர்கிட்ட விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையும் கைது செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த கைது தான் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்தியா முழுக்க இருந்து கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இதுல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பயந்து போன சர்வாதிகாரி ஜனநாயகமற்ற நாட்டை உருவாக்க நினைக்கிறாரு. ஊடகங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களையும் கைப்பற்றி கட்சிகளை உடைத்து நிறுவனங்களை மிரட்டி பணம் பறித்து பிரதான எதிர்க்கட்சியின் வங்கி கணக்கை முடக்கியது. இதையெல்லாம் போதாதாம் அந்த தீய சக்திக்கு. இப்போது மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களை குறிவச்சு தொடர்ந்து கைது செய்யறதும் சாதாரண விஷயமா போயிடுச்சு அவங்களுக்கு. இதற்கு இந்தியா கூட்டணி தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தன் 10 ஆண்டுகால ஆட்சியின் தோல்வி பயத்தால் உந்தப்பட்டு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை ஏற்கனவே குறிவச்சு அநியாயமா கைது செஞ்சது இந்த பாசிச பாஜக அரசு. அதை தொடர்ந்து இப்போ டெல்லி முதல்வரையும் கைது செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் பாஜக அரசு வெறுக்கத்தக்க செயலை ஆழமாக செஞ்சிட்டு இருக்குது. அதிகார துஷ்பிரயோகம், ஜனநாயக சீரழிவு, இதை எல்லாத்திலையும் பாஜக தலைவர்கள் ஒரு தலைவர் மீது கூட விசாரணையோ இல்லை கைது நடக்கலையோ அவங்க இதுவரைக்கும் எடுக்கவே மாட்டாங்க, எடுத்தது இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களை வேணா இடைவிடாமல் துன்புறுத்துவது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அவநம்பிக்கையில் இருக்கும் கட்சியின் ஆபத்தான வேட்டை அப்படின்னு தான் இதை சொல்லணும். இந்த கொடுங்கோன்மை பொதுமக்களின் கோபத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கு. அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகள் பாஜகவின் உண்மையான நிறத்தை வெளிக்கொண்டு வருது. ஆனால் அவர்களின் இது போன்ற வீண் கைதுகள் நமது உறுதியை அதிகப்படுத்தி இந்திய கூட்டணியின் வெற்றி பயணத்தை பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். காங்கிரசின் தலைவர் பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களவை தேர்தலுக்கு முன்பாக கெஜ்ரிவாலை வேணுமுனே குறியிப்பது முற்றிலும் தவறானது, தப்பானது, அரசியல் அமைப்புக்கு எதிரானது. தேர்தல் போரில் உங்கள் விமர்சகர்களை எதிர்த்து போராடுங்கள், அவர்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள், அவர்களின் கொள்கைகள் மற்றும் பணிமுறையை கேள்வி கேளுங்கள். இதுதான் ஜனநாயகம். அதை விட்டுட்டு நாட்டின் அரசு அமைப்புகளின் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை பலவீனப்படுத்துவதும் அழுத்தம் கொடுப்பதும் ஜனநாயக கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிற கருத்தையும் ஆவேசமாக சொல்லியிருக்காங்க. நம்ம சரத்பவார் என்சிபி தலைவர் அவரும் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. கெஜ்ரிவாலின் கைது பாஜக எந்த அளவிற்கு அதிகாரத்திற்காக பாடுபடும் என்பதை காட்டுகிறது. இந்தியா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு எதிராக ஒன்றுபட்டுள்ளது. நிச்சயமா இது இந்திய கூட்டணியை பலப்படுத்தும், வலுப்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்ரியா சுலேவும் பார்த்தீங்கன்னா இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாஜக அரசின் உத்தரவின் பேரில் டெல்லி முதல்வர் மீதான அமலாக்கத்துறையின் அடக்குமுறை கைது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் நான் நிற்கிறேன். எதிர்க்கட்சியின் குரலை நசுக்குவதற்கும் ஒட்டுமொத்த வாக்காளர்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் பாஜக அரசுக்கு எதிராகவும் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை மீட்கும் எங்களின் போராட்டத்தில் நாங்கள் உறுதியுடனும் ஒற்றுமையுடனும் இருக்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார் அவரு. அது மட்டும் கிடையாது, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரக் ஓ பிரைன் அவரும் பார்த்தீங்கன்னா கடுமையான சாட்டையை கொடுத்துருக்காரு. தேர்தலுக்கு சில வாரங்கள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கிற முதல்வர்கள், முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்
பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்தையும். ஸோ இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் இருக்கும்போதே இது போன்ற கைது செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். இனிமேலும் பாஜக அரசின் இந்த அடக்குமுறையை வேடிக்கை பார்ப்பது மிக மிக ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவரோட நிர்வாக அதிகாரங்கள் ஒரு சட்டவிரோத அவசர சட்டம் மூலம் பறிக்கப்பட்டதும் சரி, இப்போது கைது செய்யப்பட்டதும் சரி, முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டால் இந்தியாவின் நியாயமான தேர்தலை எப்படி எதிர்பார்க்க முடியும்? தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இப்போது செயல்பட தவறினால் பாஜகவின் அடக்குமுறை அரசியலுக்கு எதிராக மக்களுடன் யார் நிற்பார்கள் அப்படின்னு அவங்க அழுத்தமான கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சிபிஐ பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய கூட்டணியின் பதவியில் இருந்த ஹேமந்த் சோரனுக்கு பிறகு இப்போ இரண்டாவது முறையா முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் பாஜகவும் மோடியும் மக்களால் புறக்கணிக்கப்படுவதால் பீதியில் இருக்காங்க. அது கிளியராக தெரியுது. பிற கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த அனைத்து சத்திய அரிச்சந்திரர்களும் பாதுகாக்கப்பட்டு ஆதரவளிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த கைதுகள் பாஜகவை தோற்கடித்து ஜனநாயகம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை உறுதிப்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சிபிஐ பொதுச் செயலாளர் டி ராஜா என்ன சொல்லிருக்காருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவின் விரக்தி முழுமையா வெளிப்பட்டிருக்கு. 400 இடங்கள் என்ற அவர்களின் கூற்றுக்கள் வெற்றுத்தனம் என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் மத்திய அமைப்புகளை தவறா பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவின் இந்த செயல்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனம் தெரிவித்து எதிர்க்காங்க. இதற்கு மக்கள் எந்த அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி இன்னும் எத்தனை முதல்வர்களை பாஜக அரசு குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பகீர் அதிர்ச்சி தகவலும் பார்த்தீங்கன்னா இனிமே தெரிய வரும்னு நினைக்கிறோம். ஆனால் இனி ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களையோ இல்லை ஒவ்வொரு முதல்வரையோ கண்டிப்பாக பாஜக அரசு கைது பண்ணால் அது அந்த கட்சிக்கு தான் ஆபத்து. அந்த கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது நிச்சயமா அது கனவில் கூட நடக்காது அப்படின்னு தான் சமூக அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹேமந்தை கைது பண்ணிட்டாங்க, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ கண்டிப்பாக இது திட்டமிட்டு பாஜக அரசு நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, பாஜக அரசு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும். இந்த மாதிரியான செயல்பாடுகளை மக்களுக்கு பாஜக அரசின் மீது கசப்பு உணர்வும் வெறுப்பு உணர்வும் தான் ஏற்படும். இது கண்டிப்பா தேர்தலில் பிரதிபலிக்கும். இதை கூட பாஜக அரசு யோசிக்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக அரசு இனிமேலும் என்னென்ன அதிரடிகளை நிகழ்த்தப் போகிறது. அந்த அதிரடிகள் அவங்களுக்கு ஆபத்தா இல்லை பலமா இல்லை நல்விளைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்குவோம்.